இவர் மகாராஷ்டிரா காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நானா பட்டாலே. தொண்டர் ஒருவரிடம் காலை காட்ட பின்பு நடப்பதை வீடியோவில் நீங்களே பாருங்கள். இந்த சம்பவம் நடந்தது இன்று ஜூன் 18. தமிழகத்தின் சுயமரியாதை கும்பலின் நிலை இதைவிட கேவலம். அந்த மேடையில் எப்படி தெரியுமா கும்பிடுறாங்க. மேடையில மட்டும் இல்லைங்க, சட்டமன்றத்திலே அந்த நிலைமை தாங்க. தொண்டர்கள் முதல் ஆட்சியாளர்கள் வரை மரியாதைக்கும் அடிமைத்தனத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள். தாங்கினது போதும். இப்படிப்பட்டவர்களுக்கு மோடியை பார்த்து எரிச்சல் வருவது சாதாரணமான விஷயம்தான். மோடி அவர்கள் தன் ஆட்சி காலத்தில் இதுவரை யாரையும் தன் காலில் விழவைத்ததில்லை. மாறாக யாரேனும் மரியாதை நிமித்தம் காலில் விழுந்தால் பொதுமேடை சிறியவர் பெரியவர் என்று பாராமல் திரும்ப இவர் அவர்கள் காலில் விழுவார். மேலும் தன் காலில் விழக்கூடாது என்று அன்பும் கோபமும் கொண்டு அறிவுரை வழங்குவார். துப்புரவு தொழிலாளிகளுக்கு பாத பூஜை செய்து அவர்களை கௌரவப்படுத்தியவர். சமீபத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த யூடியூபர் கீர்த்தி மோடியின் காலில் விழ மோடி அவர்கள் செய்தது அரங்கை அதிரச் செய்தது. வீடியோவை நீங்களே பாருங்கள். அமெரிக்காவின் பாப்பாடகை மற்றும் கொனிய நாட்டு பிரதம மந்திரி மோடியவர்களின் காலில் விழ அதை ஏற்க மறுத்து அவர்களை அரவணைத்த ஒரு தன்னலமில்லா தலைவன். போப் ஆண்டவர் முதல் உலக தலைவர்கள் அனைவரும் மோடியவர்களை முன்னிலைப்படுத்தி உலக அரங்கில் மிக முக்கியமான தலைவர் என்று அங்கீகரிக்கும் அதேவேளையில் இப்படிப்பட்ட ஒரு தலைவனை அதிகார மோகம் கொண்ட அரசியல்வாதிகள் விமர்சிப்பதும் எதிர்ப்பதும் ஏற்புடையது. ஆனால் பொதுமக்களாகிய நம்மிடமும் மோடி ஒரு சர்வாதிகாரி என்ற பொய்யான பிம்பத்தை உருவாக்கியுள்ளனர். கண்களுக்கும் காதுகளுக்கும் தெரிந்த உண்மையை மனது ஏற்க மறுத்தால் நல்லவர்கள் சிலுவையிலும் தீயவர்கள் அரியணையிலும் அமற்றப்படுவர். வரலாற்றில் இது புதிதல்ல. சுயமரியாதையோடு சற்று சிந்தியுங்கள். உண்மையை உலகிற்கு உரக்க சொல்லுங்கள்.